முக்கிய செய்திகள். தேமுதிக அதிமுக கூட்டணி தேனும் பாலும் போன்றது. கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை இடைவிடாமல் விசாரிக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் முன்மாதிரி தொகுதியாக ரிஷிவந்தியத்தை கேப்டன் மாற்றுவார், பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. பகவான் சத்திய சாய்பாபா உடல்நிலை தேறுகிறது. உடல் உறுப்புகள் நல்ல முறையில் செயல்படுவதாக மருத்துவர்கள் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணி தேனும் பாலும் நிறைந்த கூட்டணி என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேமுதிக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். கடலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்து வரும் கேப்டன் விஜயகாந்த் பன்ருட்டி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துவை ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்தார். அலை கடலென திரண்டிருந்த மக்கள் வெள்ளத்தில் வேட்பாளர் சிவக்கொழுந்துவை அறிமுகப்படுத்திய கேப்டன் விஜயகாந்த் முரசு சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் கருணாநிதி அமைத்துள்ளது சமூக கூட்டணி அல்ல, சமுதாய விரோத கூட்டணி என்று கண்டனம் தெரிவித்தார். ஸ்டாலின் சொன்னார், தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்ன சொன்னார்னா சனியும் பிணியும் பிடித்திருக்கிறது அப்படின்னாரு. நான் சொல்றேன் ஸ்டாலின் அவர்களே, எப்ப ஏற்கனவே உங்கள்கிட்ட எச்சரிக்கிறீங்க, வார்த்தையை அடக்கி பேசுங்க, நானும் பேசுவேன் அப்படின்னு. ஆக நீங்க அடக்கி பேசல. இந்த நாட்டோட சனியே உங்க அப்பா தான். இந்த நாட்டுக்கு சனி பிடிச்சிருக்குன்னா உங்க அப்பாவை முதலமைச்சரா உட்கார வச்சதான் சனி பிடிச்சிருக்கு. பிணி சதாகாலம் துணை முதல் மந்திரியிலே உங்களுக்கு தான் பிணி பிடிச்சிருக்கு. ஆக சனியும் பிணியும் நீங்க தான், அப்பாவும் பிள்ளைதான் சனியும் பிணியும் தவிர நான். தேமுதிக அதிமுக கூட்டணி சனி பிணி பிடித்த கூட்டணி என்று மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட கருத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் பதிலடி கொடுத்துள்ளார். தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணி தேனும் பாலும் நிறைந்த கூட்டணி என்றும், திமுக தலைமையிலான கூட்டணி எண்ணெயும் தண்ணீரும் போன்றது என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். மேலும் இந்த நாட்டை பிடித்துள்ள கருணாநிதி என்ற சனியையும் ஸ்டாலின் என்ற பிணியையும் மக்கள் ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று கேப்டன் வலியுறுத்தினார். நாங்கள் அந்த கூட்டணி கட்சிகள் அல்ல. எங்க கூட்டணி கட்சியை பத்தி கிண்டல் அடிக்கிறீங்களே, உங்க கூட்டணி கட்சி இருக்கிறதான் எண்ணெயும் தண்ணி போல ஒண்ணு சேரவே மாட்டீங்க. ஆனால் எங்க கூட்டணி தேனும் பாலும் போல எப்பவும் சேர்ந்தேதான் இருப்போம். நான் அன்னையிலிருந்து சொல்றேன், எங்கள் கூட்டணி மக்கள் கூட்டணின்னு. நீங்க சொன்னீங்க சமூக நீதி காத்த கூட்டணிங்கிறாங்க. நீங்க சமூக நீதி காத்த கூட்டணியில சமுதாய விரோத கூட்டணி தான். நீங்க சமுதாய மக்கள் எல்லாம் நீங்க இது பண்ற கூட்டணி தான். கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து திமுக ஆட்சிக்கு 0 மார்க் போட்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது திமுக ஹீரோ என்று கூறி மக்களை ஏமாற்றி வருவதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். உங்க கட்சி தலைவர் சொன்னார், கலைஞர் ஆட்சிக்கு என்ன மார்க் கொடுக்கிறது, சைபர் மார்க். யாரு சொன்னா? பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சொன்னார். கடந்த 5 வருஷத்துல அதிகமா விமர்சனம் பண்ணது யாருனால் பாட்டாளி மக்கள் கட்சி. சைபர் மார்க்னு சொன்னீங்க, கடைசியில் உங்க கூட்டணிக்கு விழுக போறது சைபர் மார்க்கு தான். காடு வெட்டி குரு அவர்களை தூக்கி எமர்ஜென்சில போட்டீங்க. இப்ப அதாவது தடுப்பு காவல் சட்டத்தில் போட்டீங்க. இப்ப எப்படி வெளியே விட்டீங்க?
உங்க தலையை துண்டிப்பேனார். அவர் தானே நீங்க கூட வச்சிருக்கீங்க. அதே மாதிரிதான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறீங்க. எங்கும் ஊழல் எதிலும் ஊழல். மக்களே, இலங்கையில் நடைபெற்ற தமிழின அழிவிற்கும் தமிழக மீனவர்கள் அன்றாடம் சிங்கள கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டு வருவதற்கும் கருணாநிதி எடுத்த நடவடிக்கை என்ன என்று கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். பெட்ரோல் டீசல் விலை பலமுறை உயர்த்தப்பட்டும் மத்தியில் கூட்டு வைத்திருக்கும் திமுக இதனை தடுக்காதது ஏன் என்று கேப்டன் கேட்டார். விலைவாசி உயர்வால் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய கேப்டன் விஜயகாந்த், தமிழகத்தில் நிலவும் தொடர் மின்வெட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதையும் சுட்டிக்காட்டினார். தன்மான தமிழர் தமிழின தலைவர்கிறார். ஒரு தமிழ் இனத்தையே அழிச்ச தலைவர் தான் அந்த கலைஞர். இந்த இலங்கையில ஒரு தமிழ் இனமே அழிஞ்சு போச்சு மக்களே. இவர் சொல்றார், நான் தமிழுக்காக போராடினேன், தமிழக மீனவர்களுக்காக போராடினேன். 550 பேர் இறந்தாங்க மீனவர்கள். அந்த ஆவி கூட உங்களை மன்னிக்காது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும். விலைவாசி உயர்வை இதுவரை கட்டுப்படுத்தினாரா? கட்டுப்படுத்தல. அதே மாதிரிதான் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தினாரா? கட்டுப்படுத்தல. கரண்ட் கிடைக்கலங்கிறார. கரண்ட் கொஞ்சமாவது கொடுக்கறதுக்கு பண்ணாரா? கிடையாது. விவசாயிகளை சாகடிச்சார். இவர் எதை இப்படி ஒவ்வொருத்தரையும் கொள்றார். ஆனா டெல்லியிலிருந்து வந்த சோனியா காந்தி சொல்றார், சாதனையை சொல்லி ஓட்டுக்களுக்கு. இதெல்லாம் சாதனையா? வேதனை. கருணாநிதியின் குடும்ப தொலைக்காட்சிக்கு கேபிள் டிவி இணைப்பு மூலம் மாதம் ஒன்றிற்கு 450 கோடி ரூபாய் வருமானம் கிடைப்பதாக கூறிய கேப்டன் விஜயகாந்த், கடந்த 5 வருடத்தில் 50,000 கோடி ரூபாய் மக்களின் பணத்தை அவர்கள் சம்பாதித்துள்ளதாக தெரிவித்தார். தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் கேபிள் இணைப்பு வருமானம் பறிபோய்விடும் என்ற ஒரே காரணத்தால் தன்னை பற்றி அவதூறு செய்திகளை வெளியிட்டு மக்களை திசை திருப்பும் சூழ்ச்சியில் கலைஞரின் குடும்ப தொலைக்காட்சிகள் செயல்பட்டு வருவதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். ஏன் சன் டிவினா, சன் டிவி கேபிள் கனெக்ஷன் காசு பார்த்தா மாதம் 450 கோடி உங்ககிட்ட இருந்து வசூல் பண்ண. அப்ப மாசம் 450 கோடினால் அப்ப 5 வருஷத்துக்கு 25,000 கோடி. இந்த ஒரு 5 வருஷம் 50,000 கோடி சம்பாரிச்சாங்க. இன்னொரு 5,000 கோடி பாருங்க. இந்த 50,000 கோடி சம்பாரிச்ச ஏழைகளுக்கு உதவி இருக்காங்களா? இல்ல உங்களுக்கு உதவுனாங்களா? இல்ல டிவி பார்க்கிற மக்களுக்காக உதவுனாங்களா? எதற்கும் உதவல மக்களே. மேலும் இந்த 5 ஆண்டுகளில் கலைஞரின் குடும்பம் கால் பதிக்காத தொழில் எதுவும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைத்து துறைகளிலும் தங்களது ரவுடி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். பிரச்சார கூட்டத்தில் தேமுதிக, அதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது கேப்டன் ஆற்றிய எழுச்சுரையை மக்கள் ஆர்வமுடன் கேட்டு உற்சாகமடைந்தனர். ஸ்பெக்ட்ரம் ஊழல் சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் ராசா உட்பட பல்வேறு நபர்கள் மீதான வழக்குகளை தனி நீதிமன்றம் இடைவிடாமல் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிங்வி மற்றும் கங்குலி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் சம்பந்தமாக இனிவரும் வழக்குகளை வேறு எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, உச்சநீதிமன்றத்தில் மட்டுமே வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ரிஷிவந்தியம் தொகுதியை தமிழகத்தின் முன்மாதிரி தொகுதியாக மாற்ற கேப்டன் விஜயகாந்த் பாடுபடுவார் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ரிஷிவந்தியம் தொகுதியில் கேப்டன் விஜயகாந்த் போட்டியிடுகிறார். கேப்டனை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கும் இந்த தொகுதியை தமிழகத்தின் முன்மாதிரி தொகுதியாக மேம்படுத்த கேப்டன் பாடுபடுவார் என்று தெரிவித்தார். 5 முறை எம்எல்ஏவாக இருந்த இந்த தொகுதி எம்எல்ஏ மக்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்று திருமதி பிரேமலதா குற்றம் சாட்டினார். ஏன்னா தேர்தல் மூலம் தொகுதிக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும். சிவராஜ் அவர்களை போன்று மக்களுக்கும் தொகுதிக்கு ஒண்ணு செய்யாம அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, இங்க கட்டாயம் மக்களுக்கு நல்ல சாலை வசதி உடனடியாக வேண்டும்.
அதே மாதிரி தெரு விளக்குகள் எங்கேயுமே இல்ல, குடிதண்ணீர் வசதி சுத்தமா கிடையாது. கிராம பகுதிகளை வளர்ச்சியடைய செய்வதில் உறுதியுடன் இருப்பவர்தான் நமது கேப்டன் என்றும் அவர் கூறினார். விருத்தாச்சலம் தொகுதியில் தனது சொந்த பணத்தில் மக்களின் தேவைகளை நிறைவேற்றியதைப் போல் இந்த தொகுதியையும் மாற்றுவார் என்று திருமதி பிரேமலதா குறிப்பிட்டார். ரிஷிவந்தியம் தொகுதியில் நிலவும் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெரு விளக்கு, பேருந்து வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று திருமதி பிரேமலதா வாக்குறுதி அளித்தார். மேலும் பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படும் என்று குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தொகுதி மக்களின் கனவாக இருந்து வரும் அரசு கலைக்கல்லூரியை கொண்டுவர கேப்டன் முயற்சி மேற்கொள்வார் என்று தெரிவித்தார். சாலை வசதி, குடிதண்ணீர் வசதி, தெருவிளக்குகள், நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், அத்தனை பகுதிகளையும் தரம் உயர்த்தி தனியார் ஆஸ்பத்திரி போல இந்த இடத்துல தரம் உயர்த்துவோம். அது மட்டும் கிடையாது, இங்க மக்களுக்கு தேவை பேருந்து வசதி. ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ள இருக்கு வில்லேஜஸ். இன்னைக்கு கிராமங்கள் எல்லாம் நான் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் உள்ள போய் தான் மக்களை சந்திச்சுட்டு இங்க வரேன். அதனால மெயின் ரோடுக்கு வரணும்னா பஸ் வசதி மக்களுக்கு சுத்தமா இல்ல. எந்தெந்த பகுதியில் பஸ் வசதி இல்லையோ அத்தனை பகுதிகளையும் பஸ் வசதி உடனடியாக செய்து தரப்படும். அது மட்டும் இல்ல, +2 வரைக்கும் ஸ்கூல்ஸ் நிச்சயமாக நாங்க கொண்டு வருவோம். இது வரைக்கும் நம்ம ரிஷிவந்தியத்துல காலேஜ் இல்ல. உங்க எல்லாருக்கும் உறுதியா சொல்றேன், மக்கள் குரலாக கேப்டன் சட்டமன்றத்தில் எதிரொலித்து அரசு கலை கல்லூரி ரிஷிவந்தியம் தொகுதியில் கேப்டன் அவர்கள் உடனடியாக ஆரம்பிப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்குமே நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க அவர்களுக்கு சங்கம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதனால கரும்பு வெட்டும் தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் வேண்டும் என்று அத்தனை மக்களுமே கேட்டிருக்கிறார்கள். உறுதியாக மக்களோட உங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக கேப்டன் அதற்கு என்ன வழியோ அதை செய்து உறுதியாக அதற்கு ஆவணம் செய்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க ஒரு சங்கத்தை நிச்சயமாக நிறுவுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, மேலும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்து தருவார் என்றும் திருமதி பிரேமலதா குறிப்பிட்டார். கரண்ட் பிரச்சனையை சரி செய்து தமிழகம் முழுவதும் இருண்டு கிடக்கும் இந்த தமிழகத்தை ஒளிமயமான தமிழகமாக மாற்ற 24 மணி நேரம் மின் சப்ளை செய்து அத்தனை மக்களுக்கும், தொழிலாளர், விவசாயிகள் அத்தனை மக்களுக்கும் மின்சார வசதியை உண்டு பண்ணி 24 மணி நேரம் உங்களுக்கு கரண்ட் கிடைக்க செய்வதுதான் இந்த அரசாங்கத்தின் முதல் வேலை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, ரிஷிவந்தியம் தொகுதியில் என்றைக்கும் கேப்டன் மனு தாக்கல் செய்தாரோ அன்றைக்கே அவரது வெற்றி உறுதி என்று கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தமிழகத்திலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 12வது நாளாக தொடர்ந்து செயற்கை சுவாசத்தில் வைக்கப்பட்டுள்ள பகவான் சாய்பாபாவின் உடல் உறுப்புகள் தற்போது நன்றாக செயல்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 85 வயதாகும் சாய்பாபாவிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து 12 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சாய்பாபாவின் உடல்நிலை சற்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பகவான் சாய்பாபாவை பார்க்க பக்தர்கள் புட்டபர்த்தியில் பெருமளவு கூடுவதால் அங்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது புட்டபர்த்தியில் பதட்டம் ஓரளவு குறைந்துள்ளதால் அங்கு தடை உத்தரவு நீக்கப்பட்டு கடைகள் திறக்கப்பட்டன. புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டினை நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி தொடங்கி வைத்தார். 2 நாள் நடைபெறும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாடு டெல்லியில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மாநாட்டின் நோக்கம் எதிர்கால தொழில் வளர்ச்சியை பாதுகாத்தலும் வளர்ச்சியை மேம்படுத்தலும் ஆகும். தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள், மூத்த கொள்கை வகுப்பாளர்கள், அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு எடுக்க வேண்டிய உறுதியான நடவடிக்கைகளை பற்றி விவாதிப்பார்கள். தேமுதிகவிடம் கலந்து ஆலோசிக்காமல் முரசு சின்னத்தை சுயேட்சைகளுக்கு ஒதுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 தொகுதிகளில் போட்டியிடுகிறது தேமுதிக. இந்நிலையில் அக்கட்சிக்கு தேர்தல் ஆணையம் முரசு சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இதனிடையே விருதுநகர், அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த 6 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்களுக்கும் முரசு சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கின் விசாரணை இன்று நடைபெற்றது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி இக்பால் மற்றும் நீதிபதி சிவஞானம் ஆகியோர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஏற்கனவே முரசு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் முரசு சின்னத்தை சுயேட்சைகளுக்கு ஒதுக்குவது குறித்து தேமுதிகவுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்திய பிறகே வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது.
திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு பிரச்சாரத்திற்காக வந்த திமுகவினரிடையே ஏற்பட்ட குழு மோதலில் ஒருவர் பலியானார். ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் பூங்கோதையை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய முன்னாள் அமைச்சர் ராதிகா செல்வியின் ஆதரவாளர்கள் ஆலங்குளம் வந்தனர். இவர்கள் அனைவரும் தனியார் கல்லூரி ஒன்றில் தங்கியிருந்தனர். இதற்கிடையே நேற்றிரவு அவர்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் மோதல் வெடித்தது. வாய் தகராறு முற்றியதால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். அதில் முன்னாள் அமைச்சர் ராதிகா செல்வியின் ஆதரவாளர் பாபுராஜ் என்பவருக்கு துப்பாக்கி குண்டு காயம் ஏற்பட்டதில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.